ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோப்ரோவோட அந்த பேட்டரிஸ்லாம் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக ஒரு சார்ஜர் ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த சார்ஜரோட ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சு, அது என்ன பிராண்ட்லேருந்து நம்ம வாங்கியிருக்கோம், இது வந்துட்டு ஒர்த் இல்லையா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் பார்த்துடலாம். கோப்ரோலேயே தனியாக சார்ஜரும் வருது, ஆனால் நம்ம அந்த சார்ஜர் வாங்காமல் ஏன் இந்த சார்ஜர் வாங்கியிருக்கோம், இது வந்துட்டு பட்ஜெட் வைஸாக எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோப்ரோ பேட்டரி சார்ஜரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அமேசான்லேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து ப்ராடக்ட் எந்த மாதிரி வந்திருக்கு, சேஃபாக வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்தோம் அப்படின்னா இப்படி கார்ட்போர்டில் வந்துட்டு நமக்கு சேஃபாக கொடுத்துருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட சார்ஜர் இருக்குது. ப்ளஸ் கோப்ரோக்கு சிலிக்கான் கவர் ஒன்று வாங்கியிருந்தேன், அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் டெலிசன் அப்படிங்கிற பிராண்டில் இருந்து தான் இந்த கோப்ரோவோட சார்ஜர் ஒன்று வாங்கியிருக்கோம். இதோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பாக்ஸில் எதுவும் டேமேஜ் இருக்கா, ஏதாவது சீல் வந்து ஓப்பன் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். எல்லா பக்கமும் சேஃபாக வந்துட்டு பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஏன்னா சம்டைம் பார்த்தீங்கன்னா யூஸ்டு ப்ராடக்ட் கூட அவங்க அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ அதனால் எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருந்தேன். பாக்ஸ் வந்து நல்ல கண்டிஷனில் சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க நம்ம சார்ஜரை எடுத்து பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புக்லெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு இந்த டெலிசனோட சார்ஜர் இருக்குது. ஸோ சார்ஜர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல் பிளாக்கில் பார்க்க சூப்பராக இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா 3 இண்டிகேட்டர் லைட் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா கிரிப்புக்காக ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா டெலிசனோட பிராண்டிங் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்காக டைப் சி கேபிள் ஒன்று இருக்குது. இப்போ சார்ஜிங் பாக்ஸ் வந்து பார்க்கலாம். உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். உள்ளே வந்து 3 பேட்டரி நம்ம ஒரே டயத்தில் போட்டுக்க முடியும். மேலே வந்து 2 மெமரி கார்டு வைக்கிறதுக்கான ஒரு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு இந்த ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹெட்டு வந்துட்டு மேக்னெட்டிக் லாக் இருக்கும். அதனால் இப்படி ஷேக் பண்ணாலும் கீழே விழாது. ட்ராவலில் பேக்கில் வச்சு சார்ஜ் போடும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் தான் இருந்துச்சு. டெலிசனோட சார்ஜர் பற்றி அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோப்ரோக்காக இந்த சார்ஜர் வந்து வாங்கியிருந்தோங்க. இதில் 3 பேட்டரி நம்ம வந்துட்டு ஒரே டயத்தில் போட்டுக்கலாம். எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு பேட்டரியும் எவ்வளோ தூரம் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேட்டரி 1 பார்த்தீங்கன்னா 3% தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ட்ரை அப்படின்னு வச்சுக்கலாம். பேட்டரி 2 போடுவோம். பேட்டரி 2 பார்த்தீங்கன்னா 33% இருக்குது. அடுத்து பேட்டரி 3 பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 52% இருக்குங்க. இப்போ இதெல்லாம் இந்த டெலிசன் சார்ஜரில் வந்து போட்டுடலாம். பேட்டரி 1, பேட்டரி 2, பேட்டரி 3. இதை இப்போ சார்ஜ் போட்டுட்டு எவ்வளோ மணி நேரத்தில் இது ஃபுல்லாக சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து 3 லைட்டு கொடுத்துருக்காங்க. ட்ரையாக இருக்கும்போது, ஆஃபில் இருக்கும்போது, அதாவது ரொம்ப ஐடியலாக இருக்கும்போது வந்து ரெட் கலர் எரியுங்களாம். இப்போ 3% போட்டிருக்கோம்ல, அது ரெட் கலர் எரியணும். எரியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக போகும்போது லைட் கிரீன் கலரில், எல்லோ கலர்னு சொல்கிறாங்க, பார்க்குறவங்க லைட் கிரீன் மாதிரி இருக்கும். அந்த கலரில் லைட்டு மாறுமா. ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா கிரீன் கலர் லைட்டு மாறிடுமா. இந்த 3 டைப்பான லைட் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இது எந்த மாதிரி ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் இதில் மொத்தமாக சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ சார்ஜ் பண்ணுறதுக்காக விவோவோட 44 வாட்ஸ் சார்ஜர் எடுத்துக்கலாம். போட்டோட கேபிள் இருக்குங்க. ஸோ பிராண்டடான கேபிள் அண்டு சார்ஜரோட ஹெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து சார்ஜ் ஏறுது, எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ சுவிட்ச் போட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ கலரில் வந்துட்டு லைட் எரியும். இப்போ இந்த 3 பேட்டரியும் போட்டு சார்ஜ் போட்டுடலாம். முன்னாடி இருக்க இந்த இண்டிகேட்டர் லைட்ஸ் மூலியமாக நமக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம். 3மே வந்துட்டு ரெட் கலரில் காட்டுது.
ஃபுல் ஆகும்போது இந்த இண்டிகேட்டர்ஸ் லைட்டு மாறுறதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். யூசர் மேனுவல்லே பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் கலர் வந்துட்டு ஆனுக்கு போட்டிருக்காங்க, எல்லோ வந்துட்டு நியர்லி ஃபுல்லுக்கு போட்டிருக்காங்க, க்ரீன் வந்து ஃபுல்லுக்கு போட்டிருக்காங்க. நியர்லி ஃபுல் அப்படிங்கும்போது அது எத்தனை பர்சன்டேஜுக்கு இதில் மென்ஷன் பண்ணலை. ஆனால் ஒரு வீடியோவில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 50% மேலே வந்தாலே அந்த லைட்டு க்ரீன், அதாவது எல்லோ கலர் வந்து வந்துடும், அதுதான் அந்த இண்டிகேஷன் சொல்லியிருந்தார். தேர்ட் பேட்ரி வந்து ஃபுல் ஆயிடுச்சு. செகண்ட் பேட்ரி பார்த்தீங்கன்னா இப்போது அந்த எல்லோ கலர் வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக போகுது அப்படின்ட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்ரி வந்து இன்னும் ரெட்டில் தாங்க இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டரியும் ஃபுல் ஆயிடுச்சு. இந்த லைட் க்ரீன் கலர் எப்போ வரும் அப்படின்னா நம்மளோட பேட்டரியில் ஒரு 98% ஏறின பிறகு தான் அது லைட் க்ரீனாக மாறும். அதுக்கப்புறம் 100% ஆன பிறகு தான் நமக்கு திக் க்ரீனாக இந்த லைட் வந்து மாறுங்க. சிலர் வீடியோவில் வந்து 50% ஏறினாலே இது வந்துட்டு லைட் க்ரீனாக மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு அந்த மாதிரி மென்ஷனே பண்ணலை. 98% ஏறின பிறகு தான் நமக்கு வந்து லைட் க்ரீனாக மாறுது. அதுலேருந்து 100% ஆகி நல்லா ஃபுல்லான பிறகு தான் இந்த மாதிரி ஃபுல் க்ரீனாக மாறுதுங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் பக்கம் ஆகுது. நம்ம ட்ராவலிங்கில் 3 பேட்டரியும் சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த சார்ஜிங் கேஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இந்த சார்ஜர் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோப்ரோ வாங்கின உடனே வெறும் கோப்ரோவில் மட்டும்தான் நான் சார்ஜ் போட்டுட்டு இருந்தேன். டேரெக்டாக வந்து ப்ளக்இன் பண்ணிவிட்டு கோப்ரோலையே சார்ஜ் பண்ணும்போது சார்ஜிங் டைமும் அதிகமாகும், நம்மளோட அந்த கேமராவும் ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து சார்ஜ் போட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணோன்னா ஒரு 1 மணி நேரத்தில் எப்பயும் போல் வந்து ட்ரை ஆயிரும். ஸோ திரும்பவும் சார்ஜ் போகிறதுக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சார்ஜர் இல்லாமல் வந்துட்டு நம்மளால் ஒர்க் பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் கம்பல்சரி நம்ம சார்ஜர் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ சார்ஜர் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கோப்ரோலையே பிராண்டிங் சார்ஜர் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளோசிங் கேப் வந்து வராது, செப்பரேட்டாக கீழே இருக்க பாட்டம் மட்டும் இருக்கும். அதில் வந்து நம்ம பேட்டரி நிற்க வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வைக்கிறனால பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் அப்போ சார்ஜ் போட்டோம் அப்படின்னா அது கீழே கலந்து விழுந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால தான் இந்த டெலிசன் சார்ஜர் வந்து வாங்கியிருந்தேன். நீங்கள் கோப்ரோ வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 பேட்டரி கம்பல்சரி வாங்குற மாதிரி இருக்கும். அதோட பார்த்திங்கன்னா சார்ஜர் வாங்குற மாதிரி இருக்கும். சார்ஜர் இந்த 2 பேட்டரி எல்லாமே கோப்ரோவில் வாங்கணும்னா 5500 இருந்து 7000 வரைக்குமே ப்ரைஸிங் மாறி மாறி வந்துட்டுருக்கும். நான் செப்பரேட்டாக இந்த கேப் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த டெலிசன் வாங்கினேன். இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா 1234 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். கோப்ரோவோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 3971 வந்துச்சு. ஸோ ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்குது. நம்ம ஒவ்வொரு பேட்டரியும் தனித்தனியாக வாங்கி சார்ஜர் இல்லாமல் கஷ்டப்படும் போது இந்த பேட்டரி சார்ஜர் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. குவாலிட்டி வைஸாகவும் நல்லா இருக்குது, நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. ட்ராவலிங் அப்போ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது இந்த சார்ஜர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்றாவே இருக்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட்டில் கேளுங்க, ஃபியூச்சர் வீடியோஸில் அதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.